தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன். ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன். எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. 1 சாமுவேல் அதிகாரம் 16 இறை வார்த்தை 7. மனிதர் பார்ப்பது போல் கடவுள் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். இதோ நற்கருணை ஆண்டவரின் முன்பாக வீட்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த உலகம் எங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகின்றது. எங்களுடைய முகத்தை பார்க்கின்றது, எங்களுடைய வெற்றியை பார்க்கின்றது, எங்களுடைய தவறுகளை பார்க்கின்றது. ஆனால் ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டுமே எங்களுடைய இதயத்தை பார்க்கக்கூடிய தெய்வமாக, எங்களை இதயத்தை அறிந்திருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்ற ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, சில நேரங்களில் எல்லோருக்கும் முன்னால் நாங்கள் சிரிக்கின்றோம். ஆனால் இந்த சிரிப்பிற்கு பின்னால் இருக்கின்ற கண்ணீரை நீர் ஒருவரே அறிவீர் ஆண்டவரே. நான் நன்றாக இருக்கிறேன் என்று இந்த உலகத்திடம் நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் எங்களுக்குள் பல துண்டுகளாக உடைந்து போயிருக்கின்றோம். ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த தினத்திலே அன்பு ஆண்டவரே, யாரிடமும் சொல்ல முடியாத வழிகளை, யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைகளை, எங்களுடைய கண்ணீரை நீர் ஒருவரே அறிந்திருக்கின்ற ஆண்டவரே. எங்களுடைய பயத்தையும், எங்களுடைய தோல்வியையும், எங்களுடைய குற்ற உணர்ச்சியையும், தனிமையும் நீ அறிந்திருக்கின்ற ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலே உன் நற்கருணை ஆண்டவன் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார், அன்பு மகனே, மகளே, மற்றவர்கள் உன்னை எப்படி வேண்டுமானாலும் பார்க்கிறான், ஆனால் நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் என்பதுதான் இங்கு முக்கியம். இந்த உலகம் உன்னை இகழலாம், இந்த உலகம் உன்னை புறந்தள்ளலாம், இந்த உலகம் உனக்கு எதிராக செயல்படலாம், ஆனால் நீ என்னுடைய கண்களுக்கு முக்கியமானவன், நீ என்னுடைய கண்களுக்கு மிகவும் முக்கியமானவன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து நற்கருணை ஆண்டவர் சொல்கின்றார். நன்றி சொல்வோம். உலகம் உன்னிடம் நீ வெற்றி பெற்றால்தான் மதிப்பு என்று சொல்லும். ஆனால் நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை இகழ்ந்து, நம்மை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கும் இந்த உலகத்திடம் நம் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை முழு மனதோடு ஏற்று நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய தெய்வமாக நம்முடைய நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார். அந்த நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய அனைத்து காயங்களையும், மன வழிகளையும், எல்லாவற்றையும் நம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த உலகம் நம்முடைய கலந்த காலத்தை வைத்து, நாம் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து நம்மை மதிப்பிடுவார்கள், நம்மை இகழ்ந்து பேசுவார்கள், நம்மை துன்புறுத்துவார்கள், அவருடைய வார்த்தைகளால் நம்மை காயப்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் நீர் ஒருவரே எங்களுடைய காயங்களையும்,
எங்களுடைய பலவீனங்களையும் எங்களுடைய எல்லா சோதனை வேதனைகளையும் அறிந்து எங்களுக்கு பக்கபலமாக, எங்களுக்கு ஆறுதல் தருகின்ற தெய்வமாக, நம்பிக்கை தருகிற தெய்வமாக இருக்கின்ற ஆண்டவரே, இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் நம்முடைய இதயத்தை, தூய்மையான இதயத்தை வேண்டி நம்முடைய இதயத்தை ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம், வேண்டுவோம். ஆண்டவரே, பலவீனமாக இருக்கக்கூடிய எங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தும். பல்வேறு சோதனைகளாலும் வேதனைகளாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற, யாரிடமும் சொல்ல முடியாத இந்த வேதனைகளை உம்மிட திருப்பாதத்தை சாருகின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி அருளும், எங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே, இந்த உலகம் அறியாத வேதனைகளையும், இந்த உலகம் அறியாத கசப்புகளையும் நீர் ஒருவரே அறிந்திருக்கின்ற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த உலகம் பார்த்திராத என்னை நீர் பார்க்கின்றீர், இந்த உலகம் அறியாத என் கண்ணீரை நீர் கண்ணோக்குகின்றீர், என்னை பற்றி நான் மறந்து போன அழகையும் நீர் காண்கின்றீர். ஆண்டவரே, என் இதயத்தை உமக்கு கொடுக்கின்றோம், எங்களுடைய இதயத்தை முழுவதுமாக உமக்கு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மாற்றும், எங்களை குணப்படுத்தும், எங்களை மீண்டும் எழச் செய்யும். ஆண்டவரே, இந்த நேரத்திலே பலவீனமாயிருக்கின்ற நம்முடைய இதயங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பலவீனமாயிருக்கக்கூடிய நம் இதயத்தை தூய இதயமாக, அவருக்கேற்ற இதயமாக, அவருக்கேற்ற பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரையும் மாற்றுவார், நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னோடு தங்கும், எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். எல்லையில்லாத அன்பை தந்து எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. அருள் சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய், அன்பில் மகிழ்ந்து